1 இயர் முன்னாடி நம்ம மீட் பண்ணோம்னா பாட்காஸ்ட் பண்ணோம் பிரதரோட ப்ரொமோஷனுக்கு. இதை நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சேன், அன்னைக்கு யோசித்தேன். எங்கேயும் இன்னைக்கு சொல்கிறது ஒரு நல்ல சுச்சுவேஷன் நினைக்கிறேன். இல்லை என்னன்னா, தெர் வாஸ் ஸோ மச் கோயிங் ஆன் த இன்டர்நெட். படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகுது, யூ குட் ஹவ் ஈஸிலி ஸ்கிப்ட் இட். நீங்கள் பண்ணாமல் போயிருக்கலாம், நீங்கள் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை, யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. பட் அவ்வளோ கமோஷன், அவ்வளோ நாய்ஸ்க்கு நடுவில் யூ டுக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொமோட்டிங் யுவர் மூவி, யூ கேம். அண்ட் எனக்கு தெரில, அது ஒரு 3 hours 4 hours வந்து அந்த செட்டில் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு, அந்த என்கிட்ட எதையுமே நீங்கள் காமிச்சிக்கல, அந்த செட்லேயும் யார்கிட்டையும் எதுவுமே காமிச்சிக்கல. ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி ஒரு நாள் வந்துச்சுன்னா ஐ வில் பி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அது பயங்கரமான ஒரு விஷயம் தான். And thank you for this award. MG அவர்களே, ஹலோ எவ்ரிவன்ங்கறத தாண்டி இப்போ நீங்க வந்து சினிமா உலகத்திலயும் வந்து களம் இறங்க போறீங்க. உங்களுடைய மலையாள சினிமா அதுவும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக நிறைய படங்கள்லாம் பண்றீங்க, நாங்க கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். Tell us about that as well. எவ்வளவு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? மூவி வந்து நான் ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டர் தான், நான் ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணி வரல. என்னோட நம்ம மெட்டாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் ஒருத்தங்க வந்து மலையாளத்தில் ஏடி ஆனாங்க ஒரு படத்துக்கு, ஜினோன்னு. அந்த படம் வந்து ரோமான்சம் டீமோட அடுத்த படம். ஸோ கோயின்சிடென்ட்லி இட் வாஸ் ஒரு நல்ல படம். இதுக்கு முன்னாடி சேம் டிரெக்டர் ஜான் அவங்க வந்து டொவினோ தாமஸ் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மலையாளத்தில். அதுக்கப்புறம் அம்பிளின்னு ஒரு படம் ஷோபின் வச்சு பண்ணாங்க. ஸோ அவங்களோட 3rd மூவி இது. ஸோ எனக்கு காட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஜென்ரலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். ஸோ கிடைச்ச உடனே போனேன். அது பெண்ட் எடுத்தாங்க, அதுக்கு வந்து 1 மாதம் கிளாஸ்லாம் போக வச்சாங்க, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த படத்துக்குன்னு. ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் அப்போ பயங்கரமா அட்டெண்ட்லாம் பண்ணிருக்கேன். ஆமாம், ஆக்சுவலாக வந்து எனக்கு அது எப்போவுமே ஒரு விஷயம் வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒன்று, உள்ளே போனதுக்கப்புறம் ஒன்றும்பாங்கல்ல. நான் சினிமா என்னன்னு வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஜாலியாக என்னன்னாலும் கலாய்ச்சி விட்டு போகலாம். உள்ளுக்குள்ளே லைட்டாக எட்டி பார்த்தோன்னா இதை விட மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல், மோர் ஐ டோன்ட் நோ, இட் நீட்ஸ் த மேக்ஸிமம் டெடிகேஷன். இல்லை வாய்ப்பே இல்லை. அதுவும் டிரெக்டர் வந்து வேற லெவல் டேரக்டரை என்றைக்குமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அண்ட் அகைன் நான் ஒரு ஆக்டராக அங்கே இருந்துக்கிட்டு இப்படின்னா போய் அந்த இமோஷனை மறுபடியும் கேப்சர் பண்ணுறது வெளியில சொல்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, அது கிட்ட இருந்து பார்க்குறப்போ பயங்கரமாக இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக பண்ணிருக்கிறது. ஆக்சுவலாக மதன் கோரி ப்ரோ, நீங்கள் இப்போ எடுத்துக்கக்கூடிய படத்தினுடைய பிளாட் என்ன அப்படின்னு தெரியல, ஆனால் உங்களுடைய இந்த வாய்ஸுக்கும் உங்களுடைய இந்த ஹைட்டுக்கும் நீங்கள் ஒரு காப் ஸ்டோரி ஒன்று பண்ணும் பிரதர். ஆமாம், அதில் இன்டர்வலில் வந்து இப்போ எப்படி நம்ம தளபதி வந்து ஐம் வெயிட்டிங்னு வரல, அந்த மாதிரி நீங்கள் ஹலோ எவ்ரிவன் ஐ மதன் கோரி அப்படின்னு வில்லன்ட்ட சொல்கிறீங்க, அது இன்டர்வல் பிளாக்ஸ் அப்படி ஒன்று பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து பண்ணணுன்ற எங்களுடைய ஆசை பிரதர். இல்லை, எனக்கு இது பேசலாம் நிறைய, இவங்களெல்லாம் வச்சுட்டு ஸ்டேஜில் இதை பேசுகிறோமேன்னு ரொம்ப கூச்சமாக இருக்குது. அதனால மலையாள சினிமாலாம் ஓகே மதன் கௌரி அவர்களே, எப்போ தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கலாம், அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கா? இருக்கு, கொஞ்சம் சர்ப்ரைசஸ் இருக்குது. இந்த வருஷம் வரும், ஐ மீன் நெக்ஸ்ட் இயர் வரும். ஆமாம், ஓகே ஓகே. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருடமாக இருக்குது. ஸோ யூடியூப்லேருந்து சில்வர் ஸ்கின்னுக்கு பயங்கரமாக போயிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய டிஜே சித்து அண்ணா. ஸோ நம்மளுக்கு தெரியும். அண்ட் வந்து படத்தில் நடிச்சுட்டு இப்போது அவருமே டைரக்ஷனோட அவருடைய படத்தில் ஹீரோவுமே நடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூபரான பரிதாபங்கள்லேருந்து டிராவிட் வந்திருக்காரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு. அண்ட் தென் இப்போ நீங்களுமே வந்திருக்கீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த க்ரோத்? ஸோ யூடியூப்லேருந்து இந்த சில்வர் ஸ்க்ரீனுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து இனிமே வந்து சினிமான்னு ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, கிரிக்கெட்னு ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, கிரியேஷன் ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, அதெல்லாம் ஒன்று தான்.